எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து தோட்டத்தில் விளைஞ்ச நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நெல்லிக்காய் வந்து எடுத்துகிட்டு ஒரு 100 கிராம் கிட்ட எடுத்துகிட்டு அதை வந்து இட்லி தட்டில் வச்சுட்டு கழுவிட்டு அதை நல்லா கழுவிட்டு இட்லி தட்டில் வச்சுட்டு இட்லி அவிக்கிற மாதிரி இது வந்து 5 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சாலே போதும். நல்லா வேகமாக வெந்துடும். இது வந்து அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இது விருந்தாரம் ஆச்சு. சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இந்த கடுகும் வெந்தயம் வந்து சேர்ந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுட்டு அதில் வந்து அந்த அவிச்சு வச்ச அந்த நெல்லிக்காய் எல்லாம் அதில் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே சட்டியில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 கரண்டி தேக்கரண்டி வந்து 4 கரண்டி எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. அது நல்லா அந்த அளவுக்கு கொதித்து வந்துடும். அந்தளவுக்கு வந்து இதாக வந்து பதம் அந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்து ஒரு கரண்டியை வச்சு எடுத்து அந்த ஜாடிக்குள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அது நல்லா வந்து ஃபுல்லும் நிறைஞ்ச மாதிரி ஊற்றிடுங்க. அப்படின்னா தான் வேகமாக கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா எந்த ப்ரிசர்வேட்டிவும் எதுவும் போடலை. அதனால் வந்து இந்த எண்ணெய் வந்து இந்த ஊறுகாவோட 1 இன்ச்சு ஜாஸ்தியாகவே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். ஒரே ஒரு காஞ்ச ஸ்பூனை போடுங்க. அப்படின்னா தான் நல்லது. வந்து கொண்டைக்கடலை வந்து எப்படி சமைச்சு சாப்பிட்லாம், சுண்டல் வந்து சாப்பிட்லான்னு பார்க்கலாம். கொண்டைக்கடலை சுண்டல் சமைக்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ வந்து கொண்டைக்கடலை வந்து எடுத்துக்கோங்க. அது தனியாக ஒரு கிணத்துல போட்டுட்டு அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து அதில் ஊற்றி வச்சுருங்க. நல்ல தண்ணி எடுத்து ஊற்றி அப்புறம் அந்த தண்ணியோடு எடுத்து அப்படியே வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கரில் அந்த தண்ணியோடு சேர்த்து அதில் போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆறினதுக்கப்புறம் அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு அது திறந்து பாருங்கள். நல்லா வந்து கொதிச்சு தண்ணியாக இருக்கும். நல்லா ஆறுற வரைக்கும் அப்படி வச்சுருங்க. கடையில் வந்து எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை வெட்டி அதில் போட்டுருங்க. அப்புறம் ஒரு 3 மிளகாய் வத்தல் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த குக்கரில் இருக்கிற அந்த கொண்டைக்கடலையை அந்த தண்ணியோடு சேர்த்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து அது கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு தேங்காய் வந்து எடுத்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அதை எடுத்து அந்த தேங்காய் திருவில் எடுத்து அப்படியே எடுத்து அந்த சுண்டலில் போட்டு ப்ரௌன் கலர் கொண்டைக்கடலையில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து ஒரு 2 தட்டில் வச்சு யாராவது 2 பேர் சாப்பிட்லாம். அது வந்து நல்லா வயிறார. நன்றி.